ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீஷோ பொருட்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிறைய வெரைட்டி ஆஃப் மீஷோ பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன பொருட்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லை, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் போட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ரொம்ப நாளாக ஆட் டு கார்ட்லேயே இருந்தது. ஸோ இப்போ ரீசனபிள் ப்ரைஸில் வந்ததுனால நாங்கள் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த போட் கம்பெனியில் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதனுடைய ரேட் ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். நான் இதை ப்ளே பண்ணி காட்ட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் நான் ப்ளே பண்ணி காட்டலை. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்பீக்கருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸ்பீக்கர் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாங் போகும்போது மேலே இருக்கிற அந்த பிளேட் நல்லாவே ஆடுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இதில் எஃப்எம் மட்டும் இல்லை. எஃப்எம் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கம்பெனி ஐட்டம்ஸில் எஃப்எம்லாம் வராதான். ஸோ நானும் எஃப்எம்காக தான் கேட்டிருந்தேன். ஆனால் இதில் எஃப்எம் வரலை. இதில் நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் புக்கில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, பிளாக்கு, அப்புறம் நேவி ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பீக்கர் பாக்ஸ்ன்னு சொல்லுவேன். இதில் இந்த மாதிரி லைட்ஸ் நமக்கு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. இதனுடைய எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. இதனுடைய வேர்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான டீ காஃபி சுகர் கண்டெய்னர் தான். இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர் ரொம்பவே சூப்பரான க்ரீமி கலரில் செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த உட்டன் லிட்டு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டீ காஃபி சுகருக்கு எல்லாமே நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஃபி இதில் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அதே மாதிரி சுகர் இதில் போட்டு வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் வீட்டில் இந்த எறும்பு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலே உட்டன் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி அழகான புடி மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நம்மளுடைய கிச்சனுடைய லுக்கே அதிகமாக மாற்றிடும். ஸோ அவ்வளோ சூப்பரான டீ காஃபி சுகர் கண்டெய்னர் இது. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பொருட்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிச்சனில் ஆயில் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ரேக்கு கண்டிப்பாக வாங்குவோம். நம்ம ஸ்டீல் ரேக்கில் வச்சுருப்போம் நிறைய பேர் வீட்டில். ஸோ இந்த ஸ்டீல் ரேக்கில் இப்போது கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது இந்த ரேக் தான். இந்த ரேக் ரொம்பவே சூப்பராகவும் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் டேமேஜ் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இது செட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே ட்ரெண்டியும் சூப்பரான லுக்கும் கொடுக்குற இந்த உட்டன் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இருக்கிற மாடுலர் கிச்சனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதில் நம்ம என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி சுகர் கண்டெய்னர் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஆயில் நம்ம அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே அழகான பொருட்களை சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அந்த பொருட்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளுடைய கிச்சனுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அஞ்சரை பெட்டி கூட வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிற அஞ்சரை பெட்டி கூட இது கீழே வந்துடும். இதனுடைய ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. அதே மாதிரி இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 3 கண்டெய்னர் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன்.
இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அழகான உட்டன் ரேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு ரேக்கும் இருக்கும், அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒயிட் அண்டு உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ரேக் தான், குட்டி ரேக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கிச்சனில் உப்பு ஜாடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை செட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். சைடில் வந்து 2 ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ரொம்பவே சூப்பராக வந்து அழகான இந்த ரேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் வந்து கீழே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹெவியான பொருட்களை வந்து இதில் வந்து வைக்க முடியாது, நம்ம வந்து மைல்டான பொருட்களை வந்து இதில் வச்சுக்கலாம். கீழே வந்து இதே மாதிரி ஏதாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குது, அழகாக வந்து கீழே வந்து ஏதாச்சும் வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டியும் நம்ம வச்சுக்கலாம் கீழே, அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனுடைய லுக்கே வந்து தனியாக மாறிடும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன், இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகான இந்த ஸ்டாண்டுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் 3 பாக்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து லிட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஷ்வாஷர் சேஃபாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஓவனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே அழகான நீட் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஏர் டைட்டாக இருக்குது. இது உள்ள ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ரைஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம ஓவனில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன், இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அழகான கண்டெய்னர் வந்து ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் சேவிங் ரேக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இடமே இல்லாத இடத்துல, குட்டி இடத்துல இது நம்ம வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி டீ சுகர் காஃபி கண்டெய்னர் வச்சுக்கலாம், க்ராசரி வைக்கிற கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். எல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதில் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் க்ராசரிஸ் இதில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம், பிக்கல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். அழகாக வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகரத்துக்கு கீழே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா வேறு இடத்துல நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். சின்ன இடத்த அழகாக ஆக்குபை பண்ணிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.